அந்நிய பாஷைன்றதுனா என்னன்னு தெரியல. அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம் கடவுள் வந்து மேல ஊத்துறதா? கிடையவே கிடையாதுங்க. அபிஷேகம் வேதத்தின்படி என்ன சொல்லி சாட்டா சொல்ற கேட்டீங்க. ஏன்னா விளக்கம் என்னன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அபிஷேகம்னா பிரதிஷ்டை பண்ணுதல். நம்ம குழந்தைய பிரதிஷ்டை பண்றோம், ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்றோம், கர்த்தருக்கு ஒப்புவித்தல், இதுதான் பிரதிஷ்டை. அபிஷேகம்னா என்ன? அப்பாயின்மெண்ட் பண்றது, ஒரு அதிகாரப்படுத்துதல் பேரு, ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுதல் பேரு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இத வாசித்து பாருங்க. அபிஷேகம் என்னன்னு சொல்லுது வேதம். பரிசுத்தப்படுத்துதல், தேவாலயத்தின் தட்டுமுட்டுகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லப்படுது. நீங்க யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 9-10 தொடர்ந்து வாசித்து பாருங்க. சோ அபிஷேகம் என்பது என்னன்றதே தெரியாம அபிஷேகம் 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 நிறைய அபிஷேகம்னா இந்த 3 காரியத்துக்காக தான் வேதம் சொல்லுது. ஒண்ணு டெடிகேட் பண்ணணும், இன்னொன்னு அப்பாயிண்ட் பண்ணணும், இன்னொன்னு மேக்கிங் ஹோலி. வேதத்தின்படி இதுதான் அபிஷேகம் சொல்லுது. அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இந்த அபிஷேகம் எண்ணெய், தண்ணி, இந்த மாதிரி பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுதல். புரியுதுங்களா? நான் தேவனுக்கு என்று பரிசுத்தமாக்கப்படுதல், நான் தேவனுடைய வேலையை செய்ய அப்பாயிண்ட் பண்ணப்படுதல், நான் தேவனுடைய வேலையை செய்ய ஒப்பு கொடுத்தல், இதுக்கு பேர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இது எல்லார் மேலேயும் விழுந்த கடமையில இருக்கும். நம்ம ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கோம். நீங்க அபிஷேகம் ஒண்ணு இறங்கி ஒரு உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்து ஏதோ கத்திட்டு ஏதோ பேசிட்டு போறதுதான் அபிஷேகம் நினைச்சிட்டீங்க. தப்பு, வேதத்தின்படி முழுமையான தப்பு. அப்படி நீங்க பண்றீங்கன்னா அது தவறான காரியம். தயவு செஞ்சு இன்னைக்கே மனம் திரும்புங்கள். வேதத்தின்படி இல்லாத எந்த ஒரு காரியமும் பாவமே. அபிஷேகம் ஷாடாவ சொல்லியிருக்கேன், அபிஷேகத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். அவ்வளோ வேத வாக்கியங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோ லென்த்தா போறதுனால ஒரு வேத வசனம் தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். நிறைய இருக்குங்க. அபிஷேகம் என்னன்னு தெரியாம நீங்க பாருங்க அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்ன, அது யார் தருவான்ட்டு கிளியரா யோவான்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் அன்னைக்கு பேசும்போது, இந்த பெந்தகோஸ்தே நாள்ல பேசும்போது அங்க கிளியரா டிக்ளேர் பண்றாரு, இந்த இயேசு தான் அந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தறினார். இந்த பரிசுத்த ஆவின்னு என்ன தெரியுமா? நான் ஷார்ட்டா சொல்ற கேட்டுக்குங்க. பரிசுத்த ஆவினா என்ன? முதல்ல ஆவினா என்னன்னு தெரியல உங்களுக்கு, அதனாலதான் பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியல. பரிசுத்த ஆவினா உடனே பரிசுத்த ஆவினால கூடிக்க கூடாது, அது என்ன குறிக்குதுன்றத பார்க்கணும். முதல்ல ஆவினா என்ன தெரியுமா? மனிதனுடைய ஜீவ சுவாச காற்றுதான் ஆவி. இந்த ஆவி மனிதனுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற பாகத்துக்கு ஜீவனாயும் வெளியே வரும்போது வார்த்தையாயும் வெளிப்படுது. சோ ஆவிக்கும் வார்த்தைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, ஆவிக்கும் ஜீவனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஆவியின் ஃபைனல் வெர்ஷன் தான் வார்த்தை. அப்ப ஆவின்னு சொல்லப்படுறது அந்த வார்த்தை. யோவான் 6:63 என்ன சொல்லுது? அதை படிங்க, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கும் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்போ வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. வசனம் ஆவி. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆவி, மனுஷனுக்கு ஆவி அவருடைய ஜீவ சுவாசம், தேவனுக்கு ஆவி அவருடைய ஜீவ சுவாசம். அவர் பரிசுத்தர், அவருடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை, அதாவது பரிசுத்த ஆவி. வார்த்தைக்கு தான் ஆவி, ஆவிதான் வார்த்தை. புரியுதுங்களா? சோ பரிசுத்த ஆவினா தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவி. இப்போ இயேசு கிறிஸ்து தெய்வம், அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவி. அவர் பரிசுத்தர், அதனால பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தர், அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவி. பிதா பரிசுத்தர், அவருடைய வார்த்தையான ஆவியும் பரிசுத்த ஆவி. அதாவது தெய்வத்தினுடைய வார்த்தை பரிசுத்த ஆவி. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவினால் நிரம்புறதுன்னா வார்த்தையினால நிரம்புறது. இது தெரியாம
என்னன்னே தெரியும், பரிசுத்தாவின் என்னன்னே தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பரிசுத்தாவினால் நிரம்புறதுன்னா வேத வாக்கியங்களால் நிரம்புறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் அவருடைய சீசர்களுக்கு பொழிந்தறினார், நிறைய கொடுத்தார். ஆனா இப்ப நமக்கு நிறைய கொடுக்காம வேதத்தை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து நீங்க படிச்சு வேதத்தை ஆராய்ந்து தியானம் பண்ணி இப்படி எல்லாம் வேதத்துல இரவு பகலும் தியானமா இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், தேடணும். ரத்தோடி புத்தகத்தை தேடி வாசியங்கள்னு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இப்படி தேடி ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ண போதுதான் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த பரிசுத்த ஆவியில நம்ம நிரம்புறதுன்னு அர்த்தம். ஜபமே பரிசுத்த ஆவியால் நிரம்பினா வசனத்தால் நிரம்பிய ஜபமா தான் இருக்கணும். நம்மளுடைய தேவையை கேட்கிற ஜபம் இல்ல. இப்படி பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாம பரிசுத்த ஆவி இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. சோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியனா என்னன்னு ஷேடாவா சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். அவர் காற்றாகவோ அவர் அக்கினியாகவோ அவர் தண்ணீராகவோ கிடையாது. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, அதை பக்கெட்ல நிரப்புறதா கிடையாது. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உள்ள ஊத்திடுறாரா? கிடையாது. இந்த வார்த்தையை தான் நிரப்பணும், வார்த்தையை தான் ஊற்றணும். ஏன்னா வார்த்தை தண்ணீராக மாறும், வார்த்தை ரத்தமாக மாறும், வார்த்தை மாம்சமாக மாறும், வார்த்தை காற்றாக மாறும். காற்றுதான் ஆவி, வார்த்தை தான் எல்லாமே. ஆவிதான் வார்த்தை, என்னோட வசனங்கள் தான் ஆவி அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு யோவான் 6:63. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கீங்க, அவருடைய வசனங்கள் தான் ஆவியாய் செயல்படுகிறது, அது ஜீவனாய் செயல்படுகிறது. சோ ஆவின்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும் அவனுடைய அல்லன்னா பரிசுத்தாவியர் சொல்ல அவருடைய வார்த்தை ஆகிய இந்த வேத வசனம் இது இல்லைன்னா அவருடைய இல்லை, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. சோ அவருடைய ஆவி பரிசுத்தாவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்தாவி, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி பரிசுத்தாவி. அவருக்கும் நம்மளை போல ஆவி ஆத்மா சரீரம். தேவனுடைய பர்சனாலிட்டி 3. தேவன் என்பது 3. அவர் ஒருவரில் மூவர், மூவரும் ஒருவர். இதுதான் தெய்வீகம். மூவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் தனித்தனியா இருக்கு. தனித்தனியான ஆவி ஆத்மா சரீரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. தனியா ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதுனால அவருடைய ஆவியிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்த ஆவின்னு அர்த்தம். பிதா ஆவி ஆத்மா சரீரத்தோட இருக்காரு, அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை பரிசுத்த ஆவி. ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியிலிருந்து வருகிற அந்த வார்த்தை அது பரிசுத்த வார்த்தை, அதனால பரிசுத்த ஆவி. அக்கினியா இறங்குறது. இந்த அக்கினின்னா என்ன தெரியுமா? அக்கினினாலே வார்த்தைங்க. எரேமியா 23:29 வாசித்து பாருங்க. என்னுடைய வார்த்தை அக்கினி போலவும் மலையை உடைக்கும் சம்படி போலவும் இருக்கிறது அளவோன்னு இருக்கும். அப்போ வார்த்தை அங்க அக்கினி, என்னுடைய வார்த்தை அக்கினி போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வார்த்தை தான் அக்கினி. இதே வந்து எம்மாவூர் சிஷ்யர்கள் எம்மாவூருக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் வேத வாக்கியங்களை விளங்கி காட்டின போது அவர் இருதை கொழுந்து விட்டு எரியவில்லையா? அங்க எரிகிறது என்னது? வசனம். அக்கினி, அக்கினியை போட வந்தேன், வார்த்தையை தான் போட வந்தேன்றாரு. இங்க லிட்டரா திரும்ப அக்கினியை கொளுத்தி வைக்கிறது இல்ல. சோ அக்கினா வார்த்தை. எரேமியா 23:29. அடுத்தது தண்ணீர். தண்ணீர்னால வார்த்தை. எபேசியர் 5:26 வாசிங்க. வாசி பாருங்க. அவர் தண்ணியினால என்ன பண்றாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த வார்த்தை என்கிற தண்ணி, வசனமாகிய தண்ணீரை கொண்டு. அப்ப தண்ணீர் என்பது வார்த்தை, காற்று என்பது வார்த்தை, மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று தான் ஜீவன். இந்த மூச்சு காற்று தான் இங்க தொண்டையில இருக்க ஓக்கல் காடு மூலயமா வார்த்தையா கன்வெர்ட் ஆகி வாய் வழியா வெளியே வருது. இந்த வார்த்தை தான் ஆவின்றது சொல்லப்பட்டிருக்காது. இந்த வார்த்தை தான் காற்று. காற்று ஜீவ சுவாச காற்று தான் வார்த்தை. காற்றுனால வார்த்தை. யோவான் 6:63 சொன்னேன். சோ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு திருந்துங்க. அக்கினி, தண்ணி, காற்று இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினா வார்த்தை. பரிசுத்த ஆவி பரிசுத்தரான இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி. பரிசுத்தரான பிதாவின் வாயிலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி. வார்த்தை பரிசுத்த ஆவி. அதே போல பரிசுத்தரான பரிசுத்த ஆவியானவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்த ஆவி. சோ பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு எடுத்துக்காதீங்க.
அது என்ன இதுல சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இத நான் உங்களுக்கு எச்சரிப்பா திருப்பி சொல்றேன். எல்லா பாஸ்டும் தயவு செஞ்சு திருந்துங்க, உண்மையை பேச கத்துக்குங்க. புறஜாதிகள் கிண்டல் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க. வேதத்துல இன்னும் வளர முயற்சி பண்ணுங்க. மக்களை முட்டாளாவே வச்சிருக்காதீங்க. அவர்கள் அந்நிய பாஷை பேசினாதான் அவங்களுக்கு அபிஷேகம் இருக்கு, ஆவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. நீங்க அந்நிய பாஷையிலேயே பிரேயர் பண்றது, அந்நிய பாஷையிலேயே பாடுறது, அந்நிய பாஷையிலேயே எல்லாம் செய்யறது, இதெல்லாம் பொய். அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அந்நிய பாஷைனா அந்நியமான பாஷை. நான் அறியாத பாஷை அந்நிய பாஷை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திய பாஷை அந்நிய பாஷை வேதம் சொல்லுது. அந்நிய பாஷை என்னன்னு உங்களுக்கு தெரியல. அந்நிய பாஷைன்றது தெரியல. அந்நிய பாஷை ஒரு மொழி. அந்த மொழி என்னன்றது தெரியாம ஒரே ஒரு வேர்டு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ரிப்பீட்டடா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. வார்த்தை நிறைய இருக்குல்ல, மொழி நிறைய இருக்குல்ல, இவ்வளவு பேசுறேன்னு அவ்வளவு பேசணும்னா நீங்க மக்களுக்கும் புரியாம, உங்களுக்கும் புரியாம, தேவனுக்கும் புரியாம, இது பிசாசினுடைய கள்ள உபதேசம். அந்நிய பாஷை பேசுறேன். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அதுவும் அந்நிய பாஷை கொடுக்கல, பற்பல பாஷைகள் தான் கொடுத்துருக்கு. அதை கொடுக்கறதே பரிசுத்த ஆவியானவர். வரங்களை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாரு. இந்த அந்நிய பற்பல பாஷை என்ற வரம் இல்லைன்னா நீ கிறிஸ்டியனே இல்லை. அதெல்லாம் போய் அந்த வரம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது யாருக்கு அவர் கொடுக்குற சித்தமா இருக்கிற அவங்க தான் தருவாரு. எல்லாருக்கும் ஒரு வரம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துதாங்க சர்ச்சையில் வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் வரம் பெற்றீர்கள், விசுவாசி எல்லாரும் வரம் பெற்றீர்கள். வரம் பெற்ற விசுவாசிகள் தான் திருச்சபையில் நினைப்பாங்க. எப்படி வரம் பெற்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா விசுவாசம் ஒரு வரங்க. இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்று விசுவாசித்து அவரை ஏற்று நீங்க திருச்சபையில் இருக்கீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து ஒரு வரத்தை கிரியேட் பண்ணப்படுறாங்க. உங்களால விசுவாசிக்கவே முடியும். சோ நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னாலே விசுவாசம் என்பது ஒரு வரம். பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தாலும் அந்த வரத்தை செயல்பட வைப்பார். அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பீங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இல்ல. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கீங்க, நீங்கள் வரம் பெற்றவர்கள். இதுக்கு மேல அந்நிய பாஷை வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு கன்ஃபர்மேஷன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா மொத்த பேரும் போய் சொல்றாங்க, தெரியாம உளர்றாங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. இந்த வீடியோ பார்த்துருந்துங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. என்னவோ நான் ஒவ்வொருத்தரையும் தாக்கணும்ன்ற நோக்கத்துல பண்ணல. நான் கிறிஸ்துவனா இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு இப்போது நான் அறிவிக்கிறேன். எதுக்கு அறிவிக்கிறேன்? கிறிஸ்தவ தலைவர்கள் செய்கிற உபதேசம் தவறானது. நீங்க யாருக்கு உபதேசம் பண்றீங்க? யாருக்காக ஊழியம் பண்றீங்க? மனிதனை பிரியப்படுத்தவா, தேவனை பிரியப்படுத்தவா? நான் தேவனை பிரியப்படுத்துறதா சத்தியத்தை எடுத்து சொல்றேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை சொல்றேன். தயவு செஞ்சு சத்தியத்துல இருந்தாங்க கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்கிற எண்ணத்தோட நடந்துக்குங்க. இதை ஒரு வார்னிங் மெசேஜா எடுத்து இது எல்லா கிறிஸ்டியனுக்கும் அனுப்புங்க. தெளிவடைங்க. ஆவினா என்ன, ஆவியானவர்னா என்ன, அபிஷேகம்னா என்ன, அந்நிய பாஷைன்னா என்ன, இன்னும் நிறைய இருக்குங்க. தீர்க்க தரிசனம்னா என்ன, இதெல்லாம் தொடர்ந்து மற்ற வீடியோஸ்ல சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. நன்றி.